தேசிய தமிழக சுவாசங்களே, தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துள்ளார். அந்த கூட்டத்தில் திருக்குறள் நூலை தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். இது வரவேற்கக்கூடிய விஷயம். அதே வேளையில் 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும், முழு பங்காற்றும், தேசிய உணர்வோடு, இந்தியன் என்ற கொள்கையோடு செயல்பட்டு இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கும். தமிழ்நாடு என்பது இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சியில் 2வது மாநிலமாக பல்வேறு வழிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சேவைத்துறை, தொழில்துறை, விவசாயத்துறைகளில். அதே வேளையில் தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசு மத்திய பங்கீடு மாநில அரசின் செயல்களில் அமுல்படுத்தும் விதத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை முறைப்படியாக குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்தந்த ஆண்டுக்கான நிதியை முறையாக வழங்க வேண்டும் என்பது டிஜிகே தமிழ்தாரேஸ்வரரின் கருத்து. தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்களை முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் அந்த செயல் திட்டங்களை முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது டிஜிகே தமிழ்தாரேஸ்வரரின் கருத்து. தமிழ்நாட்டில் வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு போன்று இல்லாமல் கூடுதலாக இருக்கிறது. ஜூன் மாதம் 12 நாட்கள் ஆகியும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் சராசரியாக பயன்பாட்டிற்கு தேவையான ஒரு நாள் மின்சாரம் என்பது 16,000 மெகாவாட்டாக இருக்கிறது. அதே அளவில் சென்னையில் 4,000 முதல் 4,500 மெகாவாட் என்ற நிலையில் இருந்த மின்சார தேவை நிகழ்காலத்தில் மே 20க்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நேற்று இரவு 10:30 மணி அளவில் தமிழ்நாட்டில் மின்சார தேவை என்பது 5,014 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. இது தமிழ்நாட்டில் சென்னையின் மின்சார தேவையின் உச்ச நிலை. தமிழ்நாட்டில் மின்சார தேவை அதிகரித்தே கொண்டிருக்கிறது என்பதுதான் நிகழ்வாக இருக்கிறது. அதற்கேற்றபடி உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது டிஜிகே தமிழ்தாரேஸ்வரரின் கருத்து. தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் கட்டுமானம் தொழிற்சாலை வருவதாக இருந்தது, அது ஏன் ரத்தாகிவிட்டது, இதுதான் மாற்றமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று கனிமொழி அவர்கள் 2019 முதல் 2026 வரை தமிழக மக்களுக்காக செய்த திட்டங்கள் என்ன, கொண்டு வந்த நலன்கள் என்ன என்பதை அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். கடந்த 2 முறையாகவும் தொடர்ந்து தூத்துக்குடி மக்களின் செயல்களில் கனிமொழியால் முட்டுக்கட்டை இருக்கிறது அந்த மாவட்டத்தின் வளர்ச்சி. கனிமொழி அவர்கள் 2025 நவம்பர் 17ஆம் தேதியும் செப்டம்பர் மாதங்களிலும் கப்பல் கட்டும் நிறுவனமான கேரளாவைச் சேர்ந்த பொது நிறுவனத்தோடு தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டது. 18,000 கோடி முதலீடு என்று ஒப்பந்தம் போட்ட செயல்களை திரு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக அதை ரத்து செய்தார்? துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் எதற்காக ரத்து செய்தார்கள்? ஸ்டாலின், உதயநிதி 2 பேரும் என்று திரு கனிமொழி அவர்கள் நேரடியாக திரு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தான் நேரடியாக கேட்க வேண்டும். 2025 ரத்து செய்யப்பட்ட திட்டத்தை பற்றி கேள்வி இப்போ கேட்கிறார்கள் கனிமொழி அவர்கள். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மக்களை பற்றி கேள்வி கேட்கிறது, நலன்களுக்காக கேள்வி கேட்கும் செயல்களை கனிமொழி இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. கனிமொழி அவர்கள், உங்கள் கட்சி தலைவரை இப்போ கேளுங்கள், உங்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரை கேளுங்கள், இந்த திட்டம் எதனால் ரத்து செய்யப்பட்டது என்று. அப்போத்தான் உரிய விளக்கம் கிடைக்கும். திரு கருணாநிதி அவர்களின் மகள் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு மக்களின் எம்பிக்களின் ரெப்ரசன்டேஷன் தலைமை என்று திரு கனிமொழி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்களின் புதல்வர் என்ற ஒரே காரணத்துக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் தலைவராக இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்களின் பேரன் என்ற ஒரே காரணத்துக்காக உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற செயல்களில் திமுகவின் மக்கள் பிரதிநிதி தலைமை பிரதிநிதியாக இருக்கிறார். ஆக இந்த மக்களவை பிரதிநிதி, சட்டமன்ற பிரதிநிதி, கட்சி பிரதிநிதி என்று 3 இடத்திலேயும் ஆக்கிரமித்து இருப்பது திரு கருணாநிதி அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள். இது ஜனநாயக விரோத போக்கு. திரு கருணாநிதி அவர்கள் முத்துவேல் என்ற சாமானிய மக்களின் மகனாக இருந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் தலைவராகவும் எம்எல்ஏ ரெப்ரசன்டேட்டிவாகவும் முதல்வர் என்ற வாய்ப்பை பெற்றார் அண்ணாதுரை அவர்களின் தலைமை இடத்தில் இருந்து. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படு பாதாளத்துக்கு சென்றுவிட்டது. அவரது குடும்ப உறுப்பினர்களான திரு ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, அழகிரி, தயாநிதி மாறன் என்று
இவர்கள்தான் அங்கு ஆக்கிரமித்து உள்ளனர். திரு முத்துவேல் அவர்களின் மகனான கருணாநிதிக்கு கிடைத்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வருகின்ற இளைஞர்களுக்கு கிடைப்பது கிடையாது. அண்ணாதுரை அவர்கள் கொடுத்த வாய்ப்பை திரு கருணாநிதி தான் பெற்ற செயல்களை போன்று மற்றவருக்கு கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் எதையும் உருப்படியாக செய்யவில்லை. அதையேத்தான் திரு ஸ்டாலின் அவர்களும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். சாதாரண உறுப்பினர்கள் இங்கு எம்எல்ஏ ஆவதும் ஒரு கட்சியின் பொறுப்புக்கு வருவதும் ரெப்ரசன்டேட்டிவ் தலைமையாக வருவது என்பது சாத்தியமே கிடையாது. திமுகவில் திராவிட மன்னராட்சி கம்பெனியின் செயல்களில் இது ரெட் ஜெயின் மூவிஸின் செயல்கள்தான். அதே கம்பெனி, தனியார் கம்பெனியின் செயலைத்தான் திமுக கட்சியிலும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இளைஞர் அணிக்கு தனது மகன், மகளிர் அணிக்கு தனது தங்கை, கட்சியின் தலைமைக்கு தான் என்று அமல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த செயல்களை எல்லாம் ஜனநாயக விரோத போக்கு என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைக்குத்தான் புத்தியில் தெரிய வரும் என்பது தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயக விரோத போக்கு விட்டுவிட்டால் தூத்துக்குடி மாவட்டம் வருங்காலத்திலேயாவது மேம்படும். கீதா ஜீவன் ஏன் வீழ்த்தப்பட்டார்? திருமதி கனிமொழி அவர்கள் இந்த கேள்வி கேட்கும்போது வியப்பாக இருக்கிறது. இவர் உண்மையிலே மக்கள் பிரதிநிதி தானா? நாடாளுமன்றத்தில் இவர் என்ன வேலை செய்கிறார்? 2025 நவம்பர் மாதத்துக்கு பின்னால் இப்போ ஒரு கேள்வி கேட்குற 7 மாதம் கழித்து. அப்போ இந்த 7 மாதம் இவர் என்ன தூங்கி கொண்டு இருந்தாரா? ஏன் இந்த கேள்வியை செப்டம்பர் மாதத்திலேயே திரு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களும் இவர் கேட்கவில்லை என்ற கேள்வி டிஜிகே தமிழ்த்தாரசுரனுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கிறது. இனிமேலாவது ஆக்கப்பூர்வமான ஒரு பிரதிநிதியாக செயல்படுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் முன்னேறுவதற்கு தடையாக கனிமொழி இருக்க வேண்டாம். திரு ஸ்டாலின் அவர்கள் தங்களது தங்கையை தூத்துக்குடியில் திணித்து அந்த மாவட்டத்தின் வளர்ச்சியை முட்டுக்கட்டையாக்காதீர்கள். சாதாரண ரெப்ரசன்டேட்டிவ் வந்தால் அந்த பிரதிநிதித்துவ செயல்களை உருப்படியாக செய்வார்கள். முன்னாள் முதல்வர் மகள், முன்னாள் முதல்வர் மகன், முன்னாள் முதல்வர் பேரன் என்று பேசி இங்கு எல்லா விதத்திலையும் பிரதிநிதித்துவ செயல்கள் இல்லாமல் ஆணவ போக்கு, அதிகார போக்கு, தான் என்ற போக்குத்தான் திமுகவில் நிலவி கொண்டிருக்கிறது. இது அனைத்தையும் திரு ஸ்டாலின் இனிமேலாவது உணர்ந்து செயல்பட வேண்டும். கனிமொழி கேட்ட கேள்வி ஸ்டாலின் மற்றும் உதயநிதியைத்தான் கேட்க வேண்டும். நீங்கள் 3 பேரும் பேசுங்கள். உங்களிடம் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று, தமிழ்நாடு மக்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறையோ, உங்களுடைய எம்எல்ஏ தொகுதியின் ரெப்ரசன்டேஷன், உங்களுடைய அமைச்சரவை ரெப்ரசன்டேஷன், உங்களுடைய மக்களவை எம்பிகளுடைய ரெப்ரசன்டேஷன் செயல்களில் எவ்வளவு மோசமான நிலையில் நீங்கள் நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கு உதாரணம் கனிமொழி என்று நேற்று கேட்ட கேள்வி என்பது டிஜிகே தமிழ்த்தாரசுவின் கருத்து. அதே போன்று கோவை மேற்கு மேம்பால செயல்களில் திட்டம் 2025 செயல்பாடுகள் இருந்தது. கடந்த ஓராண்டாக செயல்பாடு இல்லை. தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் செயல்களில் துறைவாரியாக இருந்த செயல்கள் எதற்காக பொதுப்பணித்துறையின் ஆணையத்துக்கு சென்றது என்பதை திரு ஏவாவேலு அவர்கள் விளக்க வேண்டும். ஒரு திட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கிற போது அதற்கான தேவையான இடங்கள் எல்லாம் 90% மேல் இருக்கையில் அதை ஏன் இவர்கள் ஓராண்டாக முடக்கினார்கள் என்பதை திரு ஏவாவேலு அவர்கள் விளக்க வேண்டும். இன்று உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்று டிஜிகே தமிழ்த்தாரேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் செயல்களில் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. இது பிரதிநிதித்துவ ஆட்சி முறையாக செயல்மாக இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு செயல்களில் நீட் தேர்வு நடந்த குளறுபடி காரணமாக நீட் தேர்வு எழுதுகின்ற, ஜேஇஇ தேர்வு எழுதுகின்ற, பொறியியல் மற்றும் மருத்துவம் படிக்க விளைகின்ற மாணவ செல்வங்கள் 40,000 பேர் இந்த வருடத்தில் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கான ரிசல்ட் தேர்வு ஒத்திப்போனதும் அதற்கு முன்னாடி ஜேஇஇ தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுகள் வருவதால் ஜேஇஇ தேர்வு தேர்ந்தெடுக்க பின்னால் நீட் தேர்வு வாய்ப்பு வந்தால் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் தமிழ்நாட்டில் 40,000 மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு காரணம் நீட் தேர்வில் நடந்த குளறுபடி. ஒரு தேர்வு ஆணையம் செயல்பாடுகளில் 100% கவனமாகவும் வெளிப்படையாகவும் அது செக்யூர்டாக இருக்க வேண்டும், பாதுகாப்பான முறையில். தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தில் 40,000 மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுகையில் இந்திய அளவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் எத்தனை மாணவ செல்வங்கள், எத்தனை லட்சம் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இனிமேலாவது இந்த நீட் தேர்வு நிர்வாக செயல்கள் செய்பவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு வருட படிப்பு என்றால் அந்த மாணவர்கள் அடுத்து 4 ஆண்டு 5 ஆண்டு செயல்களில் அவர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை உணர வேண்டும். மருத்துவ படிப்பை
தேர்வு செய்ய விளைந்து நீட் தேர்வு எழுதுபவர்கள் ஜேஇஇ தேர்வு முன்னாடி வருகிறது. ஜேஇஇ தேர்வு செய்த பின்னால் அவர்கள் நீட் தேர்வு வாய்ப்பு அதன் மூலம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது என்றால் இந்த தேர்ந்தெடுத்த ஜேஇஇக்கான ஐஐஎம் தேர்வோ என்ஐடி தேர்வையோ அதை வேண்டாம் என்று சொல்வார்கள். எம்பிபிஎஸ் போகிறேன் என்று போவார்கள். அப்போ அரசும் இதை குறித்து அந்த காலியாகக்கூடிய இடங்களை நிரப்ப முடியாது. அரசு போட்ட பட்ஜெட்டும் வேஸ்ட்டு, மாணவர்கள் கொடுத்த பணமும் வேஸ்ட்டு, அந்த இடமும் காலியாக இருக்கும். மாணவர்கள் நீட் தேர்வு என்று அதன் மூலம் கிடைத்த வாய்ப்பு மருத்துவ படிப்பு உயர்வார்கள். இப்போ ஜேஇஇ கேட்டகரியில் ஐஐஎம் படிப்பும் என்ஐடி படிப்பும் சாமானிய உறுப்பினர் பெறக்கூடிய வாய்ப்புகள் இங்கு பாதிக்கப்படுகிறது. இந்த காலி இடங்கள் இந்த நீட் தேர்வு குழப்பத்தால் வருங்காலத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது மாநிலங்களில். அதற்கு முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசும் எடுக்க வேண்டும் என்பது டிஜிகே தமிழ் அரசின் கருத்து. நீட் தேர்வு செயல்களில் 100% அக்யூரசி இருக்க வேண்டும். பாதுகாப்பான நிலை இருக்க வேண்டும். மாணவர்கள் குழப்பத்துக்கு போகின்ற நிலையில் இருக்கக்கூடாது. இதுக்கு முழு பொறுப்பு அந்த நீட் தேர்வுக்கான நிர்வாக இயக்குனரும் கல்வித்துறையை சார்ந்த தர்மேந்திர பிரதான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். பிரதமர் அவர்கள் இவர்கள் மாதிரி குளறுபடிகள் செய்கின்ற செயல்பாடுகளை உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை டிஜிகே தமிழ் அரசுக்கு உள்ளது. அதே நேரத்தில் இந்த மாதிரி காலி இடங்கள் வருங்காலங்களில் இந்த தேர்வு அடுத்த 2-3 மாதங்களில் தேர்வுக்கு பின்னால் ஜேஇஇ முதல் நிலை 2ஆம் நிலை நீட் தேர்வு முதல் நிலை என்ற இடங்களில் காலி இடங்கள் ஜேஇஇ தேர்வு மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வராத வண்ணம் வந்தாலும் மறுபடியும் அதை ஃபில் பண்ணுகின்ற செயல்களையும் உரிய நடவடிக்கை தமிழக முதல்வர் அவர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை டிஜிகே தாரேஸ்வரனுக்கு உள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை டிஜிகே தாரேஸ்வரனுக்கு உள்ளது. தேசிய தமிழ் வாழ்க, ஜெய் இந்தியா.